வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் பால் கொழுக்கட்டை செய்யலாம். நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலையே ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவு. இதில் இடியாப்பமும் செய்யலாம். இதில் 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனாலே இந்த மாதிரி கலந்து விடலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். திட்டமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நமக்கு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இதை கையாலேயே நம்ம கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கரைச்சிக்கலாம். பாகுபதெல்லாம் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சால் போதும். அது இருக்கட்டும். ஒரு கப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு 2வது தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி தேங்காய் பால் 2 வாட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு. அது ஒரு 5 நிமிஷம் உணரட்டும். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். தண்ணியை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக கொதிக்க விட்டுடலாம். அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவு உருண்டைகள்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் வேகணும். அது வெந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசல் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு கடைசியாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுடலாம். கடைசியாக ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.